வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ பாக்கியவான். நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். நீ எப்போதும் என் கண் பார்வையில் இருக்கிறாய். உன் வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை பார்த்து, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? என்னோடு இருந்தால் ஏன் என் வாழ்வில் இப்படி நான் கஷ்டப்படுகிறேன்? ஒரு தகப்பன் போல உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லும் ஆண்டவர் இந்த நிலையில் என்னை ஏன் விட்டுவிட்டார் என்று புலம்புகிறதையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சோதனையை எல்லா மனுஷருக்கும் நான் அனுமதிக்கிறேன். படிக்கும் பிள்ளைகளுக்கு பரீட்சை ஒரு சோதனை. அதில் வெற்றி பெற்றால் அவர்கள் மேல் வகுப்புக்கு செல்கின்றனர். வேலை செய்கிறவர்களின் வேலையை ஆராய்ந்து அதற்கான வெகுமதிகள் கொடுக்கப்படும். அதுபோலவே வாழ்க்கையிலும் சோதனைகள் மிக அவசியம். யோபு தான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். நீயும் உன் வாழ்வில் வருகிற சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதபடி அவைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள். பேதுரு சொல்லுகிறது போல, பொன்னை விட விலையேற பெற்ற உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்பது போல சோதனை உன்னை மேன்மைப்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாயிரு. இன்னும் ஜெபம் பண்ணு, வேதம் வாசி. நான் உன்னை விடுவிப்பேன் என்று நம்பு. நான் உன்னை நிச்சயம் விடுவித்து உன்னை கனப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் சூழ்நிலைகள் மாறும், கவலைப்படாதே. ஆதார வசனம்: விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 1 பேதுரு 1:7.